2026 சனி பெயர்ச்சி வாக்கியப்படி நடக்குது. சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு கண்டச்சனி முடிஞ்சு அஷ்டம சனி ஆரம்பம். இந்த அஷ்டம சனி இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, முதல்ல ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும், பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும், நம்பிக்கை துரோகங்கள் ரொம்ப இருக்கும். ஓவர் ஃபோனில் இது வரைக்கும் முடித்த வேலை எல்லாமே நேரில் போனால் கூட ஆகாது. நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு சில பாடங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அது உறவாகட்டும் நட்பாகட்டும். மனைவி வழியிலையும் பிரச்சனைகள் வரும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனைவி கிட்ட ஆர்கியூமெண்ட்டுங்கிறத விட்டுருங்க. ஏன்னா வெளி வட்டாரத்தில் நமக்கு நிம்மதி இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் நமக்கு நிம்மதி வேண்டும். அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகள் எதுவும் தேவையில்லை. தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, அடுத்தவனுக்கு உதவுறது, பஞ்சாயத்து பண்ணுறது, புதிய முயற்சிகள் பண்ணுறது. சார் ஏதோ ஒரு தொழில் பண்ணி ஒரு 2 ரூபா சம்பாதிக்கலாமா சார் அப்படின்னா அது தேவையில்லாத விஷயங்கள். இதை எல்லாத்தோட ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் வெளிநாடோ வெளி மாநிலமோ போகும்போது உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் வரும். நிச்சயமாக வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் தொல்லையும் வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகளும் வரும். இரவு பயணத்தில் கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க சார், கண்டதை சாப்பிடாதீங்க. இந்த அஷ்டம சனிங்கிறது முதல்ல உடல் ஆரோக்கியம், 2வது பணப்பிரச்சனை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஆனால் ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுங்க, குரு மாறப்போகிறார். இந்த குரு மாறும்போது 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அந்த விரயஸ்தானத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு வருமானங்கள் வரும், கௌரவங்கள் பாதிக்காது. இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டுவாங்க. அந்த தீபம் போட 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 அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும். அந்த கோவிலுக்கும் போக விட மாட்டான். தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயே உங்களால் போட முடியலனாலும் உங்கள் மனைவி, இல்லைனா கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் அம்மா, அவங்கள போட சொல்லுங்கள். உங்களுடைய துணியை வச்சு போட சொல்லுங்கள். வீட்லேயே நீங்கள் போடுங்க. காலையில் போட முடியலனா கூட இரவாவது போடுங்க. அந்த வாசனை நீங்கள் சுவாசித்தாலே முதல்ல உங்களுக்கு மனோதைரியம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் போகும், பணப்பிரச்சனை தீரும். எல்லாத்த விட நிம்மதியான தூக்கம் வரும். தயவு செஞ்சு குற்றம் பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. புதிய முயற்சிகளை 2 வருஷம் பொறுத்து பார்த்துக்கலாம். அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு பேங்க்கில் லோன் வாங்கி கடனை வாங்கி நகையை வச்சு பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதோ வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இரவு பயணத்தை தவிருங்க. 9 மணிக்கு மேலே தேவையில்லை, மறுநாள் பார்த்துக்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.